வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேர் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்துகிட்டு இருக்கும். அண்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ கைஸ் இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப வேணா பார்க்கலாம். கண் முன்னே ஒருவர் கஷ்டப்படும் பொழுது உடனடியாக சென்று உதவி செய்து அவர்கள் தேவையான செய்து கொடுக்கும் ஆணை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் விட்டு விடாதீர்கள். இது என்ன, மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு கொடுத்தா அது எப்படி அந்த ஆணை நம்ம விட்டு விடாம இருக்கணும் அப்படின்ற கேள்வி கண்டிப்பா நிறைய பேருக்கு இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. யாருன்னே தெரியாதவங்க கஷ்டப்படுறாங்க. கண் முன்னாடி கஷ்டப்படும் போது அவங்களுக்கு தேவையான உதவி நம்ம பண்ணாம போனோம்னா கண்டிப்பா நமக்கு தேவைப்படும் போது நமக்கான உதவிகள் நமக்கு கிடைக்கவும் செய்யாது. அண்ட் உங்க லைஃப்ல நீங்க நம்பிக்கை இருக்கவங்களும் உங்களுக்கு உதவி செய்யாமலும் போவாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்களும் சரி, இல்லை நீங்கள் விரும்புகிற நபராக இருக்கணும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தங்க ஒரு இடத்துல பிரச்சனைன்னு இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிட்டு போங்க. அப்படி பண்ணாமல் போனீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு நிறையா வரும். முக்கியமாக இப்படிப்பட்ட ஒரு ஆணை நீங்கள் விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆணை நீங்கள் விட்டுறாதீங்க. உங்களிடம் எவ்வளவு சண்டை போட்டாலும் கோவப்பட்டாலும் அடுத்த நிமிடமே வந்து பேசி விடுகிறார்கள் என்றால் அந்த ஒரு ஆணை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு ஆணை நீங்கள் விரும்புகிறீங்க, அவங்க உங்ககிட்ட நிறைய கோவப்படுறாங்க, சண்டை போடுறாங்க, பிரிவுள்ள பிரச்சனைகள் பண்ணுறாங்க. ஆனால் கோவப்பட்டு சண்டை போட்ட ஒரு சில நிமிஷங்கள் கழிச்சு அவங்களே வந்து உங்ககிட்ட பேசுறாங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு ஆணை நீங்க விட்டுறாதீங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் லைஃப்ல பாத்தீங்கன்னா சண்டை நடக்க தான் செய்யும். அந்த பிரச்சனைல இருந்து எப்படி இவங்க விட்டுட்டு போலான்னு தான் நிறைய நபர்கள் பார்ப்பாங்க. ஆனா பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு தேடி வராங்க பாத்தீங்களா, அவங்க உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா அவங்கள விட்டுறாதீங்க. கண்டிப்பா அவங்கள்ட்ட ட்ரூவான அன்பு இருக்கும். இதனால் வரை ஒரு ஆண் எதையும் செய்தாலும் உங்களிடம் சொல்லிவிட்டு செய்தார்கள் என்றால் அந்த ஒரு ஆணை நீங்கள் விட்டு விடாதீர்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தவங்களை விரும்பிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஆண் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றாங்க, இன்னைக்கு நியூ இயர், இந்த நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வெளியே எங்கேயோ போறீங்க, அதாவது உங்களோட அந்த பையன் வேற எங்கேயோ போறாங்க அப்படின்ற போது அவங்க உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா காலையிலேயே சொல்லியிருப்பாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா நான் இப்படி போறேன், உன்னோட பர்மிஷன் கிடைக்குமான்னு கூட கேட்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கணும், உங்க கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்படிப்பட்ட ஆணை நீங்க விரும்புறீங்கன்னா கண்டிப்பா அவங்களை விட்டுறாதீங்க. நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா இப்படி செய்ய மாட்டாங்க, பட் உங்க லைஃப்ல செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. அவங்களுக்கு நீங்க மட்டும்தான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அதனாலதான் அந்த ஒரு விஷயத்தை செய்யறாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக மற்றவர்களை விட்டு பிரிவது, உங்களுக்காக மற்றவர்களை எதிர்த்து நிற்பது என்று இருக்கும் ஆணை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இங்க நிறைய பேர் எப்படின்னா ஒருத்தங்க லைஃப்ல ஒருத்தங்களை விரும்பிக்கிட்டு இருக்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பையன், நீங்க ஒரு பொண்ணா இருக்கீங்க, அப்படி விரும்பும் பொழுது நீங்க என்ன விரும்புறீங்க, நான் உங்களை விரும்புறேன். ஆனா இப்போ எப்படி சொல்றேன்னா, எனக்கு என் ஃப்ரெண்டுக்கும் இருக்காங்க, என் ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வரும்போது இல்லை எனக்கு என் ஃப்ரெண்டு தான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன்னா கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கு நான் முக்கியம் இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறதாகும். பட் எனக்கு நீங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா நான் என் ஃப்ரெண்டை எதுக்கிறது தான், பட் உங்களோட முக்கியத்துவத்தை நான் காமிக்கிறேன்னு அர்த்தம். ஆனா அது தப்பு தான். ரெண்டு பேருமே முக்கியமான ஒரு விஷயங்கள் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை எப்படி ஹேண்டில் பண்றது ஒரு விஷயம் இருக்கு. பட் உங்க தான் வேணும்னு முடிவு பண்றாங்கன்னா நீங்க உங்க லைஃப்ல எப்பவுமே விட்டுறாதீங்க. நீங்கள் காலைத்த நாட்களில் இருந்து இந்த நாள் வரை உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆணை நீங்கள் விட்டு விடாதீர்கள். இங்க நிறைய பேர் லைஃப்ல பெரிய ஒரு பிரச்சனை இதுதாங்க. இந்த முக்கியத்துவங்கிறது இப்போ லைஃப்ல என்னதான் சரி லவ் பண்றாங்க, ஒரு வருஷம் அந்த முக்கியத்துவம் இருக்கு, 6 மாசம் முக்கியத்துவம் இருக்கு, 1 மாசம் 2 மாசம் முக்கியத்துவம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது எதுவுமே இருக்காது, எல்லாமே பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அது நிறைய பேர் லைஃப்ல இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். ஸோ உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆணோ இல்லை ஒரு பெண்ணோ உங்களுக்கான முக்கியத்துவத்தை சரியா கொடுக்க மாட்டாங்கன்னா நீங்க அவங்க லைஃப்ல இருக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயங்கள். பட் உங்க லைஃப்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பை விட்டுட்டு நீங்க எந்த காரணத்தை கொண்டும் எதுக்காகவும் பார்த்தீங்கன்னா வெளியே வராதிங்க. அப்படி வெளியே வரனால அது உங்களுக்கு தான் லைஃப்பை பெரிய அளவில் பாதிக்க போகுது, அவங்களுக்கு இல்லை. ஸோ கைஸ் நம்ம கடைசியாக வீடியோட எண்டிங் வந்தாச்சு. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுவாங்க. இதே மாதிரி வேற நிமிஷம் வீடியோ பார்க்கலாம். அண்ட் இது இம்பார்ட்டன்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. டாடா, see you, bye bye.